ஒரு மனிதனோட சாதகத்தில் பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஒரு சுக்கிர தசை ஓடுன்னு வைங்க. சுக்கிர தசை ஓடும்போதே சின்ன வயசில சுக்கிர தசை வரக்கூடாதுங்க. சின்ன வயசில சுக்கிர தசை ஓடுனால அவருக்கு என்ன சாக்லேட்டு, துணிமணி, நல்ல நீட்டா ட்ரெஸ்ஸு, சொகுசு காரு, சொகுசு வண்டியில கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. ஸ்கூலுக்கு, பள்ளிக்கூடம். ஏன்னா அவர் வாழ்க்கை பின்னாடி சிறக்கணும் அல்லவா? எந்த மனிதனுக்கும் சுக்கிர தசை சின்ன வயசில வரக்கூடாது. 20 வருஷ திசை வந்துச்சுனாலே, அந்த 20 வயசு காலேஜ் முடிச்சு 22, 23 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுருவாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரிய திசை வரும். சூரியன் நல்ல இடத்துல இருக்கணும். அப்போ தான் அந்த பொறுப்பான வாழ்க்கை அமையும். ஒரு மனிதனுடைய சாதகத்தில் சுக்கிரனும், குரு, புதன் ஒரு இடத்துல அதாவது கேந்திரத்தில் ஏறினாலே அந்த அந்த சாதகர் வந்து கொடுத்து வச்சு பிறந்தவர்னு சொல்லலாம். ஆனால் தனித்து வந்து சுக்கிரன் வந்து திசை நடத்தக்கூடாது. திசை நடத்தினால அது பிரச்சனை சிக்கல தான் முடியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கலாம். என்னங்க 7ஆம் இடத்துல 10ஆம் இடம். இது கேந்திரம். கேந்திரத்தில் அது சுக்கிரன், புதன், குரு. அது புதன் ஆட்சி பெற்று மிதன வீடாக இருக்கலாம். 7ஆம் இடம் லக்கணத்துக்கு. அப்போ புதன் ஆட்சி பெற்று குரு சுக்கிரன் இருந்தாலும் வச்சுங்க. அதாவது எப்படின்னா மேல்மை, அதாவது எப்படின்னா வாழ்க்கையில் செழிப்பாங்க அவங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிர தசை சின்ன வயசில் ஓடக்கூடாது. அது வந்து நன்மை தராது, தீமையை தான் தரும். பேரண்ட்ஸுக்கு தீமை தரும். பசங்க பிள்ளை நடவடிக்கை செய்யலாமல் இருக்கும், பயப்படுவாங்க. அந்த பிள்ளை வேறு கேஸ்ட்டில் காதலிச்சிருமா, வேறு எங்கேயோ போயிருமா, என்ன நடக்குன்னே புரியாமல் பயம் வந்துடும் பேரண்ட்ஸ். அவ்வளோ நீட்டாக இருக்கும் அந்த பிள்ளைங்களாம். ரொம்ப பார்த்திங்கன்னா சுக்கிரன் அல்லவா, அப்படியே ரொம்ப வித்தியாசமான ரூட்டில் கூட்டிகிட்டு போகும் சுக்கிர பகவான். அதனால் வந்து சின்ன வயசில் சுக்கிர தசை வரக்கூடாது. மெயினான கேந்திரத்தில் லக்கணத்தில் குரு, புதன், சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கலாம், 7ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை சிறக்கும். இப்போ ராசி கடத்தில் பாருங்கள், நவம்சத்தில் பாருங்கள், நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரிங்க, வாழ்க்கை கண்டிப்பாக சிறக்கும். அதை விட வந்து நீங்கள் மெயினாக வந்து உப நட்சத்திரம். இப்போ லக்கணத்தில் 3 கிரகம் இருக்குது. சுக்கிரன், புதன், குரு. 4ஆம் இடத்துல இருக்குது சுக்கிரன், புதன், குரு. 7ஆம் இடத்துல இருக்குது, 10ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அந்த இருக்கும்போது அந்த எந்த நட்சத்திரத்தில் 3 கிரகம் உட்காந்துருக்குன்னு மெயினாக பார்க்கணும். அந்த நட்சத்திர அதிபதி அவங்க ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும். எடுத்துன்னே சொல்லலாம், இந்த சாதகர் வந்து இவரோட லைஃப் தெளிவாக போகும். வயசான காலத்து ஒரு 75 வயசு வரைக்கும் நீட்டாக போவார், நல்லா போகும் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். இது வந்து ராசி கடத்திலே பார்த்து சொல்லலாம். நவாம்சம் போய் பார்க்கணுங்கிற ஒன்றும் அவசியம் கிடையாது. ராசி கடத்திலே தெளிவாக வந்து. ஏன்னா கேந்திரத்தில் வந்து இந்த 3 கிரகம் இப்போ லக்கணத்தில் இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருந்தாலே அதை துட்டு சம்பாரித்து கொடுத்துரும். 1, 5, 9னா உயிர் உள்ளது. 2, 4, 6, 8, 12 அப்படிங்கும்போது உயிர் அற்றது. துட்டு, பணம், பேரும் புகழும் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அதில் வந்து சேர்ந்துடும். அதுதான் மெயினாக வந்து உங்கள் லக்கணத்தில் வந்து குரு இருக்கா, சுக்கிரன், புதன் இருக்கா பார்த்துக்குங்க. 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல இருக்கான்னு பார்த்துட்டு பாருங்கள். அது எந்தெந்த நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர அதிபதியில் நல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சாதகர் வாழ்க்கையில் செழிப்பார். எவ்வளோ ஏழ்மை குடும்பத்தில் போய் அவர் பிறந்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் வந்து அவருக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதான் கேந்திராதிபதி, திரிகோணாதிபதி அவர் ஆட்சி பெற்றிருக்காங்களா, உச்சம் பெற்றிருக்காங்களா, எந்த இடத்துல இருக்காங்கிறத அதை நம்ம பார்த்து சொல்லணும். அதை விட சரம், சிரம் உபயத்தில் இருந்தாலும் சொல்லலாம். சரத்துக்கு 2 பாதகம், 11 மாரகம். சிரத்துக்கு 2 பாதகம், 9 மாரகம். உபயத்துக்கு 7, 11 பாதகம், 7 மாரகம். அப்போ உபயத்துக்கு வந்து 7ஆம் இடம் பாதகம், 11 அது 7, 11 பாதகம், 7 மாரகம். மனைவியே வச்சு செஞ்சுருவாங்க கணவரை. பார்த்து வாழ்க்கை நடத்தும். வாழ்க வளமுடன். நம்ம சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10. என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக சாதகம் சொல்லப்படும். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்.